இயேசுவுக்கே புகழ். அப்பா, எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வந்தவரே, வல்லமையாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்தவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். 20வது நாளிலே எங்களை நீர் அழைத்து வந்தீரே அப்பா. உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அது பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசிரை வழங்கி கொண்டிருக்கிறீரே. இருளை நான் எடுத்து மாற்றுவேன் என்று சொன்னீரே. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த 3 மெழுகுதிரிகளை எரிய விட்டு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், விண்ணப்பங்களோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் தொடுவீராக. மகனே, மகளே, இதோ அந்த 3 மெழுகுதிரிகளையும் நீங்கள் எரிய விடுங்கள். விபிலியத்தை திறந்து வையுங்கள். இறைவன் ஏராளமான ஆசிரை வழங்கி இருக்கிறார். சாட்சிகளை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். தொடர்ந்து இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இதோ கிறிஸ்து பிறப்பானது மிக அண்மையில் இருக்கிறது. அந்த பிறப்பை நமதாக்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 78, 79 இறை வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது. இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் மண்ணிலே வந்திருக்கிறது. மகனே, மகளே, சாவின் அச்சம், இருள் தன்மைகள் இன்னொரு புறம், அமைதியற்ற சூழல் இன்னொரு புறம் என்று வேதனை மத்தியிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, என் ஆண்டவர் உங்களை தேடி விண்ணிலிருந்து மண்ணிலே வந்திருக்கிறார். விண்ணிலிருந்து மண்ணை தேடி வந்திருக்கிறார். இருளை மாற்ற, ஒளியை கொடுக்க, வாழ்வை கொடுக்க, சாவின் அச்சத்தை எடுத்து மாற்றுவதற்காக என் ஆண்டவர் வந்திருக்கிறார். மகனே, மகளே, உங்களுடைய இல்லத்திலே இதோ இருளின் தன்மைகள் இருக்கலாம். உங்களுடைய இல்லத்திலே போராட்டங்கள் இருக்கலாம். அமைதியற்ற சூழல் இருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். மகனே, மகளே, என் ஆண்டவர் உங்களை கைவிடாத கடவுள். கார் இருளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒளியை நோக்கி நடத்தி செல்லக்கூடிய வல்லமையான ஆண்டவர் அவர். அந்த ஆண்டவரின் முன்னால் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகனே, மகளே, எசாயா 9ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை வாரி சொல்லுகிறது. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்று சொன்ன இந்த அழகான வல்லமையான உயிருள்ள வார்த்தை என் ஆண்டவர் என்று உங்களுக்காக கிடைக்கிறார். மகனே, மகளே, எதை கண்டு அச்சத்தில் இருந்தீர்களோ, எந்தெந்த இடங்களில் இருள் படர்ந்திருந்ததோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் எடுத்து மாற்றி அந்த இடத்திலே ஒளியை கொண்டு வந்த ஆண்டவர் இதோ உங்களுக்காக. வீடுகளிலே மெழுகுதிரிகளை ஏற்றி வைத்து ஒளியின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற மகனே, மகளே, அந்த ஒளியை என் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் பிரகாசிக்க செய்கிறார். இருளை எடுத்து மாற்றி ஒளியை ஊட்டி கொண்டிருக்கிற நேரம் இது. சாவின் நிழல், தீமையின் நிழல், தீய சக்திகளின் நிழல் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றக்கூடிய நேரம் இது. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இரக்க நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணிமணி போல பாதுகாப்பவரே, வழி நடத்துகின்றவரே இயேசுவே, எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளின் தன்மைகள் அனைத்தையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ மெழுகுதிரிகள் எரிந்து ஒளியை கொடுப்பது போல அப்பா, எங்களுடைய இல்லத்திலே நீர் கடந்து வருவீராக. எங்களுடைய இல்லத்திலே நீர் பிறப்பீராக. எங்களுடைய இல்லத்திலே நீர் பிறக்கின்ற பொழுது ஒளி எங்கள் உள்ள இல்லத்திலே வரும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எங்களை அச்சுறுத்தக்கூடிய சாவின் தன்மைகள், பயத்தின் தன்மைகள், அமைதியற்ற தன்மைகள் அனைத்தும் வல்லமையான இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்தப்படுவதாக. ஒளியாய் எங்களுடைய இல்லத்திலே நீர் பிறப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய ஒளியானது எங்களையும், எங்கள் தொழில் முயற்சிகளையும், எங்களுடைய வாழ்க்கையையும், எங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இந்த பிரேயர் லிங்கை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அனுப்பிவிடுங்கள். அவர்களும் இறைவனுடைய ஆசிரை பெறுவதற்கு நீங்கள் ஒரு கருவியாய் மாறுங்கள். அதோடு மட்டுமல்ல, நாளை நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு திருப்பலி கருத்தை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இத்தனை நாள் நீங்கள் ஜெபித்த அந்த வேண்டுதல்களுக்காக ஒரு திருப்பலி கருத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த திருப்பலி கருத்தை உங்கள் ஆலயங்களிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த இடத்திலோ அல்லது இங்கோ நீங்கள் அனுப்பிவிடலாம். 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று அந்த திருப்பலி கருத்துக்காக நாம் ஜெபிப்போம். மகனே, மகளே, நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர் உங்களையும் உங்கள் இல்லத்தையும் நிறைவாய் வழி நடத்துவதாக. ஆமீன். முதல் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரண்டாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூன்றாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறைவார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.